ஓகே சரி ஓகே இந்த வீடியோட ஃபார்மேட் எப்படி இருக்க போகுதுன்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன். ஹூ இஸ் அர்னால்ட், அவர் எப்படி ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தார், அவரோட சீக்ரெட்டான அந்த சக்ஸஸ் ஃபார்முலாஸ்லாம் என்னென்ன அண்ட் அதை யூஸ் பண்ணி அவர் என்னென்னலாம் அச்சீவ் பண்ணார், இதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி ஸ்டார்ட் பண்ணுவோமா. ஃபர்ஸ்ட் ஹூ இஸ் அர்னால்ட். அர்னால்ட் அலைஸ் ஷ்வார்ஸெனெகர். இவர் வந்து 1947 ஆஸ்ட்ரியா அப்படின்னு சொல்லி ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியில் பிறக்கிறாரு. ஆஸ்திரேலியாவில் ஆஸ்ட்ரியா. ஸோ இவர் வந்து இவரோட ஃபாதர் வந்து கஸ்டோஸ் ஷ்வார்ஸெனெகர். அவர் வந்து ஒரு போலீஸ்மேனாக இருக்கார். வேர்ல்டு வார் 2ல் வந்து மிலிட்ரி போலீஸ்மேனாகவும் அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் இவருக்கு வந்து என்ன ஆசைனா அவரோட பையன் அதாவது அர்னால்டும் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஆசை. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகிட்டு ஆஸ்திரேலியாலேயே வந்து அவர் இருந்தால் அந்த மாதிரி ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி தான் அவரோட பேரண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அர்னால்டுக்கு வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது பெருசாக அவ்வளோ ஒன்றும் பிடிக்கல. ஏன்னா வந்து அங்கே எங்கே பார்த்தாலும் வந்து ஒரு மலை, ஃபார்மிங் லேண்ட்ஸு, குட்டி குட்டி வீடுங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு நார்மல் ஒரு இதாக தான் இருக்கும், ஒரு வில்லேஜ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து அர்னால்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பில்டிங், ஒரு ரிச் லைஃப் ஸ்டைல், கொஞ்சம் லக்ஸரியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஆசை இருக்கும். அவருக்கு வந்து ஒரு 11 இயர்ஸ் இருக்கும்போது அவரோட ஸ்கூலில் வந்து அமெரிக்கா பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து போட்டு காட்டுறாங்க. அமெரிக்காவோட அந்த பில்டிங்ஸு அந்த இதெல்லாம் வச்சு ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து போட்டு காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே அங்கே இருக்க பில்டிங்ஸு, அங்கே இருக்க பிரிட்ஜஸ், அங்கே இருக்க அந்த லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம அர்னால்டுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆசை வந்துடுது. வாழ்ந்தா இங்கே தாண்டா வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துடுது. ஸோ இப்போ வந்து சரி ஓகே நம்ம வந்து எப்படியாவது அமெரிக்கா போயிடணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறாரு. ஆனால் அமெரிக்கா வந்து எப்படி போகிறது, அவர் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவர் அப்படின்றனால அவர் எப்படி ட்ராவல் பண்ணி யூரோப்லேருந்து எப்படி வந்து யூஎஸ் போகிறது அப்படின்னு ஒரு தெரியல. ஆனால் வந்து போகணும், நம்ம வந்து எப்படியாவது யூஎஸ் போயிடணும், ஆனால் எப்படி போகிறதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ஒரு குழப்பத்தில் வந்து இருக்காரு. ஸோ இந்த மாதிரி கிளாரிட்டியே இல்லாமல் அவர் லைஃப் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் தான் ஒரு மேஜிக்கலான ஒரு மொமெண்ட் நடக்குது. லைக் அந்த மொமெண்ட்க்கு அப்புறம் தான் அவரோட லைஃபே அப்படியே டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகுது. அந்த மேஜிக்கல் மொமெண்ட் என்னென்னா அதுதான் ஹவு ஹி என்டர்ட் ஃபிட்னஸ் அந்த செக்ஷனுக்குள்ள வந்துடும். சரி ஓகே, அந்த மேஜிக்கல் மூமெண்ட் என்னென்னா அவர் அவங்க ஊரில் வந்து ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து விற்கும். ஸோ அங்கே பார்க்கும்போது அவர் போய் அந்த கடைக்கு வந்து போய் விசிட் பண்ணுறாரு. பார்க்கும்போது அங்கே அந்த அமெரிக்கன் ஜீன்ஸு, அந்த ஃபிட்னஸ் சம்மந்தமான ஐட்டம்ஸ் அது இதெல்லாம் வந்து இருக்குது. அப்போ வந்து அவர் கண்ணில் ஒரு புக்கு படுது, லைக் ஒரு மேகசின் படுது. அந்த மேகசின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிட்னஸ் மேகசின். அந்த லைக் அந்த போஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பல்காக ஒரு ஆள் ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு, மசில்லாம் ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஆள் போஸ்ட் பண்ணிட்டுருக்காரு. அதை பார்த்தோன்னே இவருக்கு என்ன லைக் ஒரு கியூரியாசிட்டி வந்துடுது. அந்த புக்கை வந்து பார்க்குறாரு, வாங்கிட்டு வந்து வீட்டில் உட்காந்து படிக்கிறாரு. ஃபஸ்ட் பேஜ் டு லாஸ்ட் பேஜ்ன்ற மாதிரி ஃபுல்லாக வந்து நிறைய வாட்டி ரிப்பீட்டடாக படிச்சுட்டு இருக்காரு. படித்ததுக்கப்புறம் தெரிஞ்சது லைக் அந்த போஸ்ட் பண்ணிட்டு அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிச் பார்க். அவர் ஒரு பாடி பில்டர், பிஸ்னஸ் மேன், ஒரு ஆக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு லைக் அந்த காலத்தில் ஒரு பெரிய ஃபேமில் இருந்தார். சரி ஓகே, நம்ம வந்து ஒரு பாடி பில்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசைலாம் வந்து இவருக்கு அந்த பாயிண்டில் தான் வருது. ஏன்னா வந்து ஒரு யூஎஸ் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சுல, நம்ம வந்து பாடி பில்டர் ஆகி ஆக்டர் ஆகி நம்ம யூஎஸ் போயிடலாம், அந்த மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து அவர் கிடச்சிருச்சு. இவருக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்ச மாதிரி இருக்குது. ரைட் ஓகே, இதுதான் நம்ம கோல், இதுதான் நம்மளோட ப்ளூ பிரிண்ட்டு, நம்மளும் ரிச் பார்க் மாதிரியே ஆகிறோம், நம்மளும் வந்து ஃபேமஸ் ஆகிறோம், நம்மளும் வந்து லைக் பணக்காரன் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கோல் வந்து செட் பண்ணிடுறாரு. சரி ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் அப்புறம் தான் அவர் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து வராரு. இப்போ தான் அவரோட சீக்ரெட் ஃபார்முலாஸ், அவர் யூஸ் பண்ண என்னென்ன ஃபார்முலாஸ்ன்றதை வந்து பார்க்க போகிறோம். சரி ஓகே, இப்போ அர்னால்டோட சக்ஸஸ் ஃபார்முலாஸில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேவ் அ விஷன். ஒரு எக்ஸாம்பிள் வந்து அடிக்கடி சொல்லுவார். இப்போ வந்து ஒரு பைலட் இருக்கான் அப்படின்னா அந்த பைலட் வந்து கிளம்பிட்டான், ஆனால் எங்கே போகிறதுன்னு தெரியலனா என்ன பண்ணுவான், ஒன்று அங்கேயே சுற்றிட்டு இருப்பான், ஆனால் வந்து வேற எங்கேயாவது தப்பான இடத்துல போய் லேண்ட் பண்ணுவான். அதனால் நம்ம எங்கே போகிறோம், என்ன டெஸ்டினேஷன், என்ன கோல் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் வந்து செட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு எப்படி வந்து அதை அச்சீவ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட்லாம் போட்டுட்டு நம்ம அதை நோக்கி வந்து ட்ராவல் பண்ணுவோம். அதனால் கோல்ஸ் வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஹாஃப் ஆஃப் த வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஆன்சைட்டிலாம் இருக்காது, என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரெஷரே வந்து இருக்காது. நம்ம வந்து கோல் செட் பண்ணியாச்சுன்னா நம்ம பாதி வேலை முடிஞ்சு, லைக் கோல் செட் பண்ணியாச்சு, நம்ம எப்படி போகிறதுன்னு வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும், அடுத்து நம்ம போகிறது மட்டும்தான் வேலை அப்படின்ற மாதிரி இருக்கனால ஃபர்ஸ்ட் ரூல் வந்து என்னென்னா ஹேவ் அ விஷன், செட் கோல்ஸ். இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் ஃபார்முலா. செகண்ட் பிரின்சிபல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா திங்க் பிக். நம்ம வந்து கோல் செட் பண்ணுறோம், ஓகே, அதுக்குன்னு குட்டியாக ஒரு கோலை செட் பண்ணிட்டு அப்பாடா நான் கோல் செட் பண்ணிட்டேன், இதை மட்டும் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி வைக்கக்கூடாது. நம்ம வைக்கிற கோல் கொஞ்சமாக பெருசாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அதை நோக்கி நம்ம போகும்போது நம்ம நிறையா கற்றுப்போம், நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், அது கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக இருக்கும், கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். அப்படின்றனால நம்ம கோல் செட் பண்ணும்போது பெருசாக செட் பண்ணணும். தேர்ட் ஃபார்மில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் லிசன் டு நேசேயர்ஸ்னால் என்னென்னா இந்த கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, குறை சொல்லுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி தான் அதுதான் வந்து நேசேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னென்னா இப்போ அதான் சொன்னேன்ல, உன்னால் முடியாது, இவெல்லாம் பண்ண போகிறான்டா அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து நிறைய பேர் டவுன் பண்ணி பேசுவாங்க. நிறைய பேர் வந்து பேசுறது மட்டும் இல்லை, டேரெக்டாகவே டவுனும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அவங்களெல்லாம் பெருசாக கண்டுக்காமல் இக்னோர் பண்ணிட்டு நான் பண்ணி காட்டுறேன் பாரு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலில், அந்த மாதிரி ஒரு ஃபயரில் வந்து நம்மளோட கோல்ஸ் நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். ஐயோ அவன் சொல்லிட்டான், ஐயோ அவன் அப்படி சிரிப்பானே, அவன் அப்படி பண்ணுவானேன்ற மாதிரிலாம் இல்லாமல்
எனக்கு இது கோல், நான் இது பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டிட்டர்மினேஷனோட நம்ம வந்து பண்ணோம்னா மாஸ் காட்டிடலாம். அதனால் வந்து இந்த மாதிரி நேசேஸோட பேச்செல்லாம் வந்து நம்ம கேட்டு நம்ம எதுவும் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, நம்ம டிமோட்டிவேட் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாரு. ஸோ இக்னோர் நேசேஸ். இப்போ அடுத்த ஃபார்மில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் யுவர் டே. இது வந்து அர்னால்டோட லைஃபே வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5 hours to 6 hours வந்து அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவார். எதுக்குன்னா அந்த பாடி பில்டிங் காம்படிஷன்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக அவருக்கு வந்து ஒர்க்கும் பண்ணணும். ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து அது ஒரு 8 hours வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் சம்மந்தமாக வந்து பண்ணிட்டுருப்பாரு. அது இல்லாமல் ஈவினிங் வந்து அந்த 8 to 12 வந்து இந்த ஆக்டிங் கிளாஸ், அதான் ஒரு கோல் வந்து செட் பண்ணுறாரு, ஆக்டர் ஆகணும் அந்த மாதிரிலாம் ஆகணும்னு செட் பண்ணதுனால இந்த ஆக்டிங் கிளாஸு, இந்த இங்கிலீஷ் வந்து கற்றுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து அவரோட டே வந்து ஃபுல்லாகவே வந்து பேக்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து அவரோட டே வந்து வச்சுருந்தாரு. அதுக்கான நம்ம வந்து ப்ராப்பராக டே வச்சுருந்து நம்ம கன்சிஸ்டண்டாக வந்து நம்ம போனோம்னாவே நம்ம கோல்ஸ் நோக்கி நம்ம ப்ராக்ரஸ் பண்ணுறது நமக்கே ஒரு பாயிண்ட்ல வந்து ஃபீல் ஆகும், நம்ம ப்ராக்ரஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றது. அடுத்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபார்முலா, இதுதான் வந்து என்னைய கேட்டால் இதுதான் வந்து மோஸ்ட் வேல்யூபிள் ஃபார்முலான்ற மாதிரி சொல்லுவேன். என்னென்னா தெர் இஸ் நோ பிளான் பி. நம்ம வந்து பிளான் ஏ தான் இருக்குது, பிளான் பியே ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஏன்னா சில பேர்லாம் சொல்லுவாங்களே பேக்கப் பிளான், இது ஒர்க் ஆகலைன்னா இது பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரினா நம்ம முன்னாடி ஒன்று சொன்னோம்ல, லைக் மற்றவங்க வந்து நம்மளை வந்து ஜட்ஜ் பண்ணலாம், மற்றவங்க வந்து நம்மளை பார்த்து சிரிக்கலாம், மற்றவங்க வந்து நம்மளை டவுட் பண்ணலாம். ஆனால் நம்மளே வந்து நம்ம டவுட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயே முடிஞ்சு. இப்போ நம்ம ஒரு பிளான் போடுறோம், அந்த பிளானை வந்து நம்மளே டவுட் பண்ணுறதுனால தான் நம்ம லைக் பிளான் பின்ற மாதிரி ஒன்று வைக்கிறோமா. அதனால் வந்து நீ ஒர்க் பண்ணு, நீ வந்து இன்னும் தெளிவாக பிளான் பண்ணி இன்னும் டைம் எடுத்துக்கோ. ஆனால் வந்து எல்லாமே உன்னோட பிளான் ஏக்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணு. நீ வந்து பிளான் ஏ போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நீ வந்து டவுட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து பிளான் பி ஒன்று வச்சு அதுக்கு உன்னோட டைம், அதுக்கு உன்னோட எனர்ஜிலாம் வந்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு நீ இதையும் கொண்டு போய் அந்த பிளான் ஏல போட்டோன்னா பிளான் ஏவே வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு போயிடும். அதனால் வந்து பிளான் பின்னே ஒன்று வைக்கக்கூடாது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை விட்டால் நமக்கு வேறு எந்த வழியுமே இல்லை அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாகவே இருக்கும். இல்லை நமக்கு விட்டாலும் இது ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு ஒரு சேஃப்டி நெட் மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக லைக் நம்மளோட பீக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து போக மாட்டோம். அதனால் வந்து பிளான் பியே வேணாம், வச்சா ஒன்று தான் பிளான் ஏ மட்டும்தான். அந்த பிளான் ஏக்கு வந்து என்ன பண்ண முடியுமோ பண்ணிகிட்டே போயிட்டு இருக்க வேண்டியது தான். ஸோ நோ பிளான் பி, ஒன்லி பிளான் ஏ. பிளான் ஏ மட்டும் போட்டு தகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். இதெல்லாம் தான் வந்து அர்னால்டோட அந்த சீக்ரெட் சக்ஸஸ் ஃபார்முலாஸ். சரி, ஓகே, நம்ம எல்லாத்துக்கும் அர்னால்டு வந்து ஒரு பாடி பில்டராக தெரியும். ஆனால் அவர் வெறும் பாடி பில்டர் மட்டும் இல்லை, அவர் என்னென்னலாம் அச்சீவ் பண்ணியிருக்காருன்றதை பார்ப்போமா. ஸோ அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் அர்னால்டு. 14 வயசில் அவர் வந்து ஃபிட்னஸ்க்குள்ளே வராரு, பாடி பில்டிங் ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, நிறையா காம்படிஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. 1967 அதாவது அவரோட 20வது வயசில் மிஸ்டர் யூனிவர்ஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் வந்து அடிக்கிறாரு, யங்கஸ்ட் மிஸ்டர் யூனிவர்ஸ் டில் டேட். அண்ட் 1968 அவரோட ட்ரீம்லேண்டான யூஎஸ்க்கு வந்து மூவ் ஆகிறாரு. அண்ட் 1970 நடந்த மிஸ்டர் யூனிவர்ஸில் அவரோட ரோல் மாடலான ரெச் பார்க்கே வந்து டிஃபீட் பண்ணி மிஸ்டர் யூனிவர்ஸ் டைட்டில் வந்து அடிக்கிறாரு. 3 times மிஸ்டர் யூனிவர்ஸ் டைட்டில் அடித்த அப்புறம் மிஸ்டர் ஒலிம்பியாவில் வந்து கம்ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. 1970 அதாவது அவரோட 23வது வயசில் மிஸ்டர் ஒலிம்பியாவை வந்து அடிக்கிறாரு. அகைன் யங்கஸ்ட் மிஸ்டர் ஒலிம்பியா டைட்டில் ஹோல்டர் அப்படின்ற ஒரு ரெக்கார்டு வந்து இருக்குது. அண்ட் 1970 ஒரு ஆக்டராகவும் வந்து எமர்ஜ் ஆகிறாரு. ஹெர்குலஸ் இந்த நியூயார்க் அப்படின்ற ஒரு படம் மூலியமாக அறிமுகமாகிறாரு. அந்த படம் வந்து பெருசாக போகலனாலும் அதுதான் அவரோட ஸ்டார்டிங் பாயிண்டாக வந்து இருந்துச்சு. இதுக்கடையில் பிஸ்னஸ்லையும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பிரிக் லேயிங், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஒரு பிஸ்னஸும் அண்ட் ஒரு மெயில் ஆர்டர் பிஸ்னஸும் வந்து பண்ணுறாரு. ஃபிட்னஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து மெயில் ஆர்டர் பேசிஸில் வந்து டெலிவர் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. 1970 அவர் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு மில்லியனர் ஆகிறாரு. 1977 வந்து பம்பிங் அயன்ற டாக்குமெண்ட்ரி ஃபிலிமுக்கு அப்புறம் அவரோட ஆக்டிங் கரியரில் ஒரு பூஸ்ட் கிடைக்குது. 1970 1975 வரைக்கும் கன்சிக்யூட்டிவாக 6 times மிஸ்டர் ஒலிம்பியா டைட்டில் வந்து வச்சிருந்தாரு. அண்ட் 1980 7th டைமாக மிஸ்டர் ஒலிம்பியா டைட்டில் அடித்த அப்புறம் அஃபிஷியலாக வந்து பாடி பில்டிங்லேருந்து ரிட்டையர் ஆகிறாரு. அண்ட் 1982 வந்து கோனன் த பார்பரியன் அப்படின்ற ஒரு படம் வந்து வருது. அதுதான் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் வந்து அடிக்குது. அண்ட் இது வந்து அவரோட ஆக்டிங் கரியரில் ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோனாக வந்து இருந்துச்சு. டெர்மினேட்டர், கமாண்டோ, ராடில், த ரன்னிங் மேன், பிரெடேட்டர், ரெட் ஹீட்ன்ற பல பிளாக் பஸ்டர் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ்லாம் வந்து கொடுக்குறாரு. ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் மட்டும் இல்லாமல் சில வேறு ஜானர் ஃபிலிம்ஸும் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு, காமெடியும் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. அண்ட் 2003 38th கவர்னர் ஆஃப் கலிஃபோர்னியாவாக வந்து ஆகிறாரு. அண்ட் டில் 2011 வரைக்கும் 2003 2011 வரைக்கும் கவர்னர் ஆஃப் கலிஃபோர்னியாவாக வந்து இருக்காரு. டைம்ஸ் மேகசினோட 100 மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்ற லிஸ்ட்டில் வந்து 2004 2007 வரைக்கும் இருந்தார். அண்ட் அர்னால்டு இப்போது நெட்ஒர்க் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா $450 million. ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு நார்மல் ஒரு வில்லேஜ்லேருந்து வந்து ஒரு எந்த ஒரு பெருசாக ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டும் இல்லாமல் அவரோட சொந்த முயற்சியாலேயே வந்து இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து நமக்குலாம் வந்து ஒரு ரோல் மாடலாக வந்து அர்னால்டு வந்து இருக்காரு.
2024க்கு வந்து நிறைய ரெசல்யூஷன்ஸ் வந்து எடுத்திருப்பீங்க. மேக்ஸிமம் எல்லாமே இந்த ஃபிட்னஸ் ரிலேட்டடான ரெசல்யூஷன்ஸாக தான் இருந்திருக்கும். ப்ராப்பராக டயட் இருக்கும், ப்ராப்பராக வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரெசல்யூஷன்ஸ் தான் வந்து இருந்திருக்கும். ஸோ இந்த அர்னால்டோட பயோகிராஃபி வந்து பார்த்தோம்னா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு இன்ஸ்பைரிங்காக வந்து இருக்கும். அவரோட சக்ஸஸ் ஸ்டோரி வந்து கேட்டோம், அவரோட ஃபார்முலாஸ் வந்து கேட்டோம்னா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும், நம்ம ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த கண்டென்ட் வந்து ஃபர்ஸ்ட் கண்டென்ட்டாக வந்து பண்ணேன். ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட் அண்ட் வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் வந்து சொல்லுங்கள், ஸோ தட் ஐ கேன் இம்ப்ரூவ் பெட்டர். இந்த டைப் ஆஃப் கண்டென்ட் வந்து நான் இப்போ தான் புதுசாக பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களோட ஃபீட்பேக் வந்து இருந்துச்சுன்னா தான் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இதை மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவை பார்ப்போம். பாய்.